ஏ அப்பா போதுமா, ஒரே மேக்கப் பண்ணிக்கிட்டு இருக்கா. கொஞ்சம் இங்கிட்டு வா தாயே, நானும் கொஞ்சம் பவுடர் போட்டுக்கிட்டும். குந்தவி அக்கா, நான் நல்லா இருக்கேனா? ஆமா, உனைய பொண்ணா பார்க்க வராவ இப்போ. இங்க இருக்க கடைகண்ணியை சுத்தி பார்த்துட்டு வர்றதுக்கு இவ்வளோ மேக்கப்பா? நீங்க மட்டும் லேஸ்லியாக்க கிளம்பினிய. காலையில 8 மணில பிடிச்ச கண்ணாடி இப்பதான் போயிருக்கி அங்கிட்டு. நான் ஒரு நிமிஷம் தானே வந்து பார்த்துட்டு போறேன். சரி சரி கிளம்பு, அம்மா கூப்பிடு. நம்ம கூட கிளம்பிடுவோம் போலக்கா சீக்கிரம். இந்த அம்மா பத்திலாம் இன்னும் வரக்கானோம். கேட்டா நீங்க கிளம்புங்க, நீங்க கிளம்பத்தான் நேராகும், நான் ஒரு சேலை விட்டுவேன், ஒரு பின்ன குத்துவேன், வருவேன்பா. ஏமா ஏ அம்மா வாரியா என்ன? இந்த முள்ளு கரண்டியை வேற என்ன காணும்? ஏன் முள்ளுக்கர குந்தவ, நான் ரெடி ஆயிட்டேன். என்ன குரல் மட்டும் வருது, ஆளை காணும்? கீழே குனிஞ்சு பாரம்டி. ஜாமிட்டி சிரிக்கிய. சிரிக்காம என்னக்கா பண்ண? உங்க கெட்டப்பு பிரமாதமா இருக்கு. தொப்பி கிப்பிலாம் வச்சு அசல் துபாய் கரக மாதிரியே மாறிட்டீல. நான் இந்த தொப்பிலாம் வேணாம் தாம்டி சொன்னேன். இந்த சஞ்சய் பேரை தூக்கி கவுத்தி விட்டுட்டா மண்டையில. ஏன் அழகு அழகுக்கு திஷ்டி பட்ட மட்டும் எடு சஞ்சனா, அது மட்டும் தான் குறையா இருக்கு, அதையும் வச்சு விட்டுருவோம். இந்தாங்கக்கா. அழகா வச்சாச்சு. ஏக்கா இப்ப போய் கண்ணாடியில பாருங்க, சூப்பரா இருக்கிய. அப்படியாட்டி போ, அங்கிட்டு தள்ளு பாப்போம். ஏ அம்மா, என்ன ஆக்கி வச்சிருக்காளுவன்னு பாரு. குந்தவ, என்னது இது? இப்படியே ஆக்கி வைப்ப என்னைய வெளியே போற இடத்துல? நீங்க மட்டும் எப்படி கிளம்பிருக்கிய? என்ன இப்படி ஆக்கி வச்சிருக்க? நீங்க என்ன சுவாத்து பானையாக்க ஆக்கி வச்சிருக்கீங்க. இப்பதான் அழகா இருக்கிய, வாங்க பேசாம. இதாட்டி அழகா இருக்கு, உன் மோர மாதிரி இருக்கு. வெளியே போவேல எல்லாரும் என்னை பார்த்து சிரிப்பா வட்டி. ஏய் அம்மா, இன்னமா நீங்க கிளம்பல? வெளியே என்ன குந்தவி அக்கா சஞ்சனான்னு கூப்பிடுதே, ஒருத்தருக்கு காது கேட்கல. நாங்கெல்லாம் கிளம்பிட்டோம்ல சஞ்சய். அப்பளே லட்சுமி அம்மாவை ரெடி பண்ணதான் நேரம் ஆயிட்டு. பாத்தியா? லட்சுமி அம்மாவை ரெடி பண்ணீங்களா? ஆமா, இது யாரு இந்த வெளிநாட்டு வினோதம்? ஒருவேளை பக்கத்து ரூம்ல குடியிருப்பாவளோ? எக்ஸ்கியூஸ் மீ, ஐ அம் சஞ்சய். மோர போலாண்டால. என்ன இங்கே கேட்ட குரல் மாதிரியே இருக்கு. ஆனா நம்ம லட்சு. இது என்ன லட்சுமி அம்மா கோலம்? வெளியே போவேல? நீனும் உங்க அக்காவும் சேர்ந்து ஆக்கி விட்டுட்டு என்ன கோலம்னா கேட்க, என்ன கோலம்? சஞ்சனா, முள்ளுக்கரண்டியை நான் பாத்துக்கிறதே, போய் அம்மா கூட்டிட்டு வா. சரி குந்தவி அக்கா, நான் போய் அம்மா கூட்டிட்டு வரேன். புட்டு வச்சு கிளியே போவலாமா வெளியே? என்னல உனக்கு எகத்தாளமா போச்சோ? எகத்தாளமா அப்படின்னா அர்த்தம் கூட எனக்கு தெரியாது லட்சுமி அம்மா. உங்களை போய் நான் அப்படி செய்வேனா? உண்மையிலே காஸ்டியூம் நல்லா இருந்துச்சு லட்சுமி அம்மா, அதான் சொன்னேன். எல்லாம் இருக்கட்டும், வாங்க போவோம். உங்க அலப்பற பெரும் அலப்பறையா போச்சுப்பா. எட்டி நீ உடுட்டி இறக்கி விடுதியா என்ன குந்தவ? நீங்க எனக்கு சொன்னீங்க பொட்டோட வெளியே போக முடியான்ட்டு, அதான் நான் தூக்கிட்டு போறேன், மறைச்சுக்கிறேன். பேசாம வாங்க எங்க கூட. இல்ல சஞ்சய் தள்ளுல அங்கிட்டு, இத முதல்ல வெளியே கடத்தினாதான் மத்த எல்லாரும் வருவாவ. பேசாம வாங்க முள்ளுக்கரண்டி என் கூட. இங்க தொப்பி வப்ப பிரியாணில சூப்பரா இருக்குமாங்க. உங்க காஸ்டியூமுக்கும் அந்த கடை தான் கரெக்டா இருக்கும். வாங்க போவோம். தொப்பி வாப்பா வாரா, தொப்பி வாப்பா. அம்மா இவ்வளவு நேரமா கிளம்புவா? இன்னும் ஆளை காண பாரு. எவ்வளவு நேரமா நானும் பாத்துட்டு இருக்கேன், வருவான்னு. பிள்ளை எல்லாம் சந்தோஷமா வெளியே போகணும்னு கிளம்புது. நமக்கு வேற நெஞ்சு வலிக்கு. ஒரு மாத்திரை போட்டுட்டேன், அப்பவும் விட்டுருன்னு நினைச்சா இன்னும் உடலையே அதே மாதிரிதான் இருக்கு. இதோட எப்படி அவ கூட வெளியே போயிட்டு வர? சஞ்சனா வேற கூப்பிட்டுக்கிட்டே இருக்கா. வந்த இடத்துல எப்படி ஆகணும்? சரி, நம்ம பிள்ளைகளோட சந்தோஷம் தான் முக்கியம். வந்ததுக்காண்டி வெளியே போயிட்டு வந்துருவோம் இன்னைக்கு எப்படியாவது. யார் போன் அடிக்கான்னு தெரியலையே. ஹலோ 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 மேம். யாரு மேம்? அதியா டெக்னாலஜி பிரைவேட் லிமிடெட் கம்பெனில இருந்து பேசுறோம் மேம். நீங்க ஜாபுக்கு அப்ளை பண்ணிருந்தீங்கல்ல? ஆமா சார். உங்க பேரு சஞ்சனா தானே? எஸ் சார். உங்களுக்கு அந்த ஜாப் கன்ஃபார்ம் ஆயிருக்கு மேம். நேர்ல வந்து ஒருக்க சாரை பாத்துருங்க, ஓகேவா? அப்படியா? ஓகே சார், தேங்க்யூ. நான் இப்போ துபாயில் இருக்கேன் சார். இன்னும் 2 நாள்ல வந்துருவோங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து பார்க்குறேன் சார். அப்படியா மேம்? ஓகே சரி, கொஞ்சம் சீக்கிரம் வந்து பாருங்க, ஓகேவா? ஓகே சார், ஷுவர் சார், தேங்க்யூ. ஐயோ, நமக்கு வேலை வேற கன்ஃபார்ம் ஆயிருக்குன்னு நினைச்சு கூட பார்க்கலையே. ஃபர்ஸ்ட் போய் அம்மா கிட்ட சொல்லணும். ஏமா அம்மா? ஏமா? வா சஞ்சனாமா. வா மக்களே. சஞ்சனா, என்னம்மா இது இன்னமா கிளம்பல நீ? அம்மா எனக்கு ட்ரெஸ் எப்படி இருக்கு? நல்லா இருக்கனா? உனக்கு என்ன மக்களே, அழகா இருக்க. எந்த ட்ரெஸ் போட்டாலும் என் பிள்ளைக்கு அழகா இருக்கும். கண்ணே பட்டுரும். ஏமா, இதை விட ஹாப்பி நியூஸ் ஒன்று இருக்கு, உனக்கு தெரியுமா? ஹாப்பி நியூஸா? என்னது மக்களே? சொன்னாதானே அம்மாக்கு தெரியும். காலேஜ் முடிஞ்சதும் நான் ஊர்ல ஒரு கம்பெனில வேலைக்கு அப்ளை பண்ணிருந்தேன்லாமா. அந்த வேலை எனக்கு கன்ஃபார்ம் ஆயிட்டுன்னு ஃபோன் பண்ணாங்க. என்ன நம்ம கஷ்டம்லாம் தீந்துருமா நான் வேலைக்கு போனா? அப்படியா மக்களே? ரொம்ப சந்தோஷம். சரிம்மா, இப்போ வா முதல்ல வெளியே போவோம். எல்லாரும் கிளம்பி வெளியே போயிட்டாவ. இன்னைக்கு துபாய் வந்ததையும் வேலை கிடைச்சதையும் சேர்த்து செலிப்ரேட் பண்ணுவோம். என்னம்மா? ஒடியா 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 கிளம்பு.
அம்மா என்னம்மா என்னாச்சு? ஒன்றும் இல்லை மக்களே, நீ வெளியே போய் நிற்கி, அம்மா வாரேன். போமா, அப்படிலாம் இந்த வாட்டி நான் போக மாட்டேன். உன்னை கையோட கூட்டிட்டு தான் வெளியே போவேன். வாரேன்னு சொல்லி இன்னும் 1 மணி நேரத்தை கடத்திடுவேன். அதெல்லாம் இல்லை மக்களே, இப்போ வந்துடுவேன். வெளியே போனால் பார்த்தும் போக முடியாது பத்தியா, போயிட்டு வந்துடுவேன். சரிம்மா சீக்கிரம் வா. இது மாத்திரை எங்கே வச்சேன்? அதுக்குள்ளே இப்போ யார் ஃபோன் போடுதா? ஹலோ, நான் சாரு பேசுறேன். என்ன என்னையெல்லாம் ஞாபகம் வச்சிருக்கியா, மறந்துட்டியா செல்வி? ஓ சாருவா, நல்லா இருக்கியா? நீ தான் ஹாஸ்பிட்டல் டியூட்டின்னு பிஸியா இருக்கமா? என்ன துபாய் போயிருக்கதா கேள்விப்பட்டேன் செல்வி. ஆமா சாரு, இந்த பிள்ளையெல்லாம் ஆசைப்பட்டுச்சு. எங்க பக்கத்து வீட்டுக்காரங்க இங்கே தான் இருக்காவ பார்த்துக்கோ. அவைய கூப்பிட்டுருந்தாவ எல்லாரும் இங்கே வந்து இருந்துட்டு போவாங்க கொஞ்ச நாள்ன்ட்டு. அதான் 1 வாரத்துக்கு வந்திருந்தோம். இப்போ நம்ம சஞ்சனாக்கு வேலை வேற கிடைச்சிருக்கு நம்ம ஊர்ல. இப்போ 2 நாள்ல வரணும் பார்த்துக்க. ஆஸ்பத்திரி எல்லாம் எப்படி போகுது சாரு? ஏன் செல்வி குரல் ஒரு மாதிரி இருக்கு? உடம்பு எதுவும் சரியில்லையா? இல்ல சாரு, வந்த இடத்துல எனக்கு தான் அந்த நெஞ்சு கொஞ்சம் வலிக்கு பார்த்துக்க. ஒரு மாத்திரை போட்டுட்டேன். மறுபடியும் எல்லாரும் இப்போ வெளியே கிளம்பியிருக்காவ. சரி நம்ம மட்டும் எப்படி சொல்லிட்டு வீட்டில் இருக்கேன்ட்டு நானும் கிளம்புதேன். அதான் இன்னொரு மாத்திரை போட்டுட்டு போகலான்ட்டு எடுத்து வச்சிருந்தேன். அதுக்குள்ள நீ ஃபோன் போட்ட சாரு. 2 மாத்திரை போட போறியா? செல்வி நான் சொல்றத கேளு, மாத்திரைலாம் போடாத, உடனே ஹாஸ்பிட்டல் போ. இல்ல சாரு வேண்டாம், பிள்ளைகள் சந்தோஷத்துக்காக தான் இங்க வந்திருக்கோம், அது கெட்டு போயிரும். ஏமா இன்னமும் வரல? சஞ்சனா கூப்பிடுதா சாரு, நான் போயிட்டு வந்து போன் அடிக்கேன் சரியா? இந்த செல்வியக்கா மட்டும் இன்னும் காணும் பாரு. செல்வியக்கா தான் என்ன வந்துட்டாவ லட்டி குந்தவ? எங்கக்கா வந்திருக்காவ? இன்னும் ஆளை காணும் பாருங்க. பிறகு என் பக்கத்துல நிக்கிறது யார்த்தி? கண்ணா தெரியல உனக்கு? பக்கத்துலயா? எங்க தள்ளுங்க. எம்மா ஆமா இந்தா நிக்காவ. முள்ளு கரண்டி தொப்பியும் ஒரு ஆள் சைஸ் போட்டுக்கிட்டு எல்லாரையும் மறைச்சிடணும். ஏக்கா என்ன இப்படி விழுந்துட்டிய? எருவ மாடு ஒரு கூறு கிடையாது, ஒரே அடியா இடிச்சு தள்ளிட்டு அங்கிட்டு போங்க. பின்ன என்னக்கா தொப்பியையும் போட்டுக்கிட்டு மனுஷரை மறைச்சியன்னா? சரி வாங்க போவோம் முள்ளு கரண்டி. ஆளும் அவ சாக்கு துணி ட்ரெஸ்ஸும். உங்க நைட்டுக்கு இது நல்லா தான் இருக்கு, வாங்க.